2 பாய்க்கு நல்ல மாட்டிச்சோ. நீங்கள் அவனை இங்கே ஏற்றுனீங்க? இருங்க, பின்னாடி இருக்கணும். என்னாச்சு? உங்களுக்கு அடியது மட்டும் இல்லைல்ல? உங்களுக்கு அடியது மட்டும் இல்லை. இருங்க தூக்கு 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 தூக்கு. ரெக்கவரி பண்ணியாச்சு வண்டியை. அட்டை தான் எங்கெங்கே ஏறிச்சுன்னு தெரியல. ரூமுக்கு தான் பார்க்கணும். ஸோ இதுதான் மார்னிங் ஆஃப் ரோடு. இதை முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராட்டமேடு போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் நோபன்ஸ். வெல்கம் டு வராட்டமேடு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி இதில் தான் வராட்டமேடு ஏற போகிறோம். ஆல்ரெடி காலையில் வந்து ஒரு ட்ரையல் ஆஃப் ரோட் போயிட்டு வந்தேன். ஓகே தான், நோ வரிஸ். ஜாக்கெட் போடுறா, லேயர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப வேர்த்து ஊற்றும் அதனால. ஆனால் எல்லோரும் ஜாக்கெட் போடுங்க மஸ்ட்டாக. நான் வந்துட்டு ஆர்மர் வாங்கணும்னு நினச்சேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் செலவு. அதனால் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். பட் எல்லோரும் ஜாக்கெட் போடுங்க கண்டிப்பாக. க்ளவுட்ஸ் முக்கியம். ஷூஸ் போட்டிருக்கேன். மார்னிங் வந்து ஒரு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருவீங்களே, சும்மா ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோட் போனேன். நம்ம போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வராட்டமேடுக்கு போகலாம். 2-3 பேருக்கு பெட்ரோல் அடிக்கணும்னாங்க. பெட்ரோல் பம்ப் இங்கேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் போகணும். வராட்டமேடு தாண்டி தான் போகணும். அதுவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போவே மணி 10:30. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வராட்டமேடு போகலாம். இன்றைக்கி வந்துட்டு வாகமனில் ஆளே இல்லை எங்களை தவிர, அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடு உண்டு, சும்மா ஏற்றலாம். வரும்போது இந்த பக்கத்து மேலே ஏற்றாங்க. ஆனால் இப்போ இங்கே சில்லுன்னு இருக்கு. அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இந்த இடம் ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்க. அதுவும் இல்லாமல் வராட்டமேடில் வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு ரோடே போட்டான்னு சொல்லிட்டாங்க. போன டைம் நான் வந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேரு. அது வந்துட்டு அந்த வராட்டமேடு ஹில் ஏறும்போது மட்டும்தான் இருக்கும். அந்த ரா ஆஃப் ரோடு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு இருக்காது. ஆக்சுவலாக அதுதான் வராட்டமேடு. நேராக தெரியுதா? அதுதான் வராட்டமேடு டாப்பு. இதுதான் இந்த பாலலுக்கும் பர வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஏற போகிற இந்த மலை என்னெல்லாம் ஆக போதோ. ப்ரோ போகலாம் போகலாம் போகலாம், அப்படி போயிருங்க. நம்ம வீடியில் அடிப்போம். ஏன்னா நின்றாதீங்க எங்கே இருங்க. ஃபஸ்ட்டு தான், செகண்டே விழாது. ஃபஸ்ட்லேயே போட்டு போயிருங்க. ஏறா மேலே போகிறேன், எங்கேங்க? ஃபஸ்ட்டு தான். பாருங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல ரோடு போட்டாங்க. ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்களே. ரோடு போட்டாங்களே ஃபுல்லாக. இன்னும் பிரகாஷ் மட்டும் வரணும். பிரகாஷ் அதுக்கப்புறம் ராஜாபுரம் வரணும். போயிட்டு வந்துடும்.
ப்ரோ ராஜாபுரங்க வந்துட்டு இருக்காரா நம்ம இப்போ வந்துட்டு இருக்காரா இங்கெல்லாம் லாஸ்ட் டைம் வரும்போது செம சகதிகட்டாக இருந்துச்சு ஆஃப் ரோடாக. ஒரு வழியாக அப்போவே வந்துட்டேன். இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுறேங்க கைஸ். அது வந்து அந்த டைமில் ஃபேமஸாக ஸ்டார்ட் ஆச்சு, நான் அப்போயே வந்துட்டேன் உடனே. இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பெரிய இந்த மாதிரி பாறைங்க கிடந்துச்சு, எல்லாரோடையும் போட்டாங்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் அதை தாண்டி ஏறாது. ஃபஸ்ட்டில் மட்டும் ஆஃப் ஆயிரமே இருந்தால் கிளச் பிடிச்சி ஏறுங்க, அவ்வளோதான் ப்ரோ. நேராக போயிட்டு இந்த டேர்னிங் திரும்பி நின்றுங்கண்ணா, அந்த லாஸ்ட்டில் வண்டி போய்ட்டு நின்றுங்க. மேலே ஏறணும் அடுத்து. இந்த நேரம் மேலே போயிட்டு லெஃப்ட் திரும்புங்க, கொஞ்சம் தூரம் பண்ணால் அங்கே வண்டி நிப்பாட்டுங்க, இல்லை டேர்னிங் வண்டி நிப்பாட்டுங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் போகலாம். ப்ரோ போகிறீங்கல்ல, ஸ்ட்ரைட்டாக போயிருங்க. ஃபஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு டியூக் முன்னாடி போயிடுச்சு, அங்கே போய் நின்றுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தானே. பையா ஒரு ஆள் போட்டோம். ஃபஸ்ட்டு அப்படி போயிருங்க, நிப்பாட்டுங்க, சருக்குனா நிப்பாட்டுறாங்க, போயிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு தான் நிப்பாட்டுங்க, அப்படி போயிட்டுருங்க. ஆக்சிடென்ட் போயிட்டே இருங்க, நிப்பாட்டுறாங்க. போட்டோம் ஃபுல்லு போயிடுங்க. போயிட்டே இருங்க ப்ரோ, போங்க நிப்பாட்டாதீங்க. வா வா கேரம் வா, எல்லாம் கூட வா, குழப்பமில்ல. 10 பேர் ഉണ്ട്. അവിടം വരെ പോവും. இருங்க அப்படி ஃப்ளோவில் ஏறிடணும். நின்றுட்டோம்னா நின்றுவோம் யாராக இருந்தாலும். ஏன்னா வந்துட்டே இருங்க, நிப்பாட்டாங்க வந்துட்டே இருங்க. ஆக்சிடென்ட் கொடுங்க, நிப்பாட்டாதீங்க, நின்னா நிற்கும், அவ்வளோதான். வாங்க ஓவர் ஆக்சிடென்ட் கொடுங்க, ஏன்னா கொடுக்க முடிஞ்சு போயிட்டே இருக்கும். ப்ரோ இதெல்லாம் போட்டாங்க ப்ரோ, அன்னைக்கு குழியாக இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோ ப்ரோ. ஓவராக தாட்டில் பண்ணாங்கன்னா ஸ்பின் ஆயிரும். ஆனால் லேஸ் கட்சி விட்டுட்டு லேஸை தாட்டில் பண்ணால் வண்டி மூவ் ஆகிடும். ஓவர் தாட்டில் பண்ணால் ஸ்பின் ஆகிடும் வண்டி. ஃபஸ்ட்டு போட்டு கிளச்சை மட்டும் விட்டா போதும், ஆக்சிலேட்டர் கொடுக்கோண்டாம். ஃபஸ்ட்டு கியரை போட்டு கிளச்சை விட்டுருங்க, ஆக்சிலேட்டரை கொடுத்துருவாங்க. பேக் பிரேக் மட்டும் லேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரேக் பிடிக்காங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக், பேக் பிரேக் மட்டும் லேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டோம் ஆக்சிலேட்டர் கொடுக்கோண்டா, ஃபுல் கிளச்சை விட்டுருங்க. இறங்கிறதுல போய்ட்டு ஃபுல் கிளச்சை விட்டுருங்க. பேக் பிரேக் மட்டும் அப்ளை அப்பப்போ போட்டோம் போய் அவசரம் இல்லை. போங்க
ப்ரோ கிளச்ச பிடிக்காங்க, கிளச்ச விடுங்க ப்ரோ. பேக் ஆ ப்ரோ போகிற இல்லைங்க, எடுத்துக்கலாம் ப்ரோ. இங்கே கிடக்கும் ப்ரோ. போயிருவீங்களா இங்கே போங்க ப்ரோ. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கியரை போட்டு மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு கியர் தான் ஏறும். நான் போட்டா ஆனால் அன்னைக்கு இருந்தால் முரட்டு ஆஃப் ரோடு இல்லை, ரோடு போட்டாங்க. இங்கே என்ன வேலி பிடிச்சிருக்காங்க, உள்ளே போனால் மேலே ஏற முடியாதோ? ஏறிடலாம். இப்படி இருங்க ப்ரோ. இப்படி ஏறுங்க ப்ரோ. ஒரு ஆளாக போங்க ப்ரோ. இப்படி சைட்டாக இருங்கண்ணா. இங்கே போனால் பாறை தட்டிடுவீங்க. இப்படி சைட்டாக இருங்க. ப்ரோ இருங்க ப்ரோ. ப்ரோ இப்படி இது அதில் இப்படி இது அதுங்க ப்ரோ. இப்படி மேலே வந்துட்டு திரும்பணும். வாங்க போங்க ப்ரோ. நீ கீழே விடுற மாதிரி ஆக்சிடென்ட் கொடுக்காம விட்டுறாங்கண்ணே. ஆக்சிடென்ட்டை கொடுத்துருங்க ப்ரோ. ஏறு ப்ரோ. ஆக்சிடென்ட்டை கொடுத்துட்டே இருங்க, விட்டுறாங்கண்ணே. ஆக்சிடென்ட் மட்டும் விட்டுறாங்க. இப்போ கொடுத்துருங்க. போட்டோம் பேரும் போகலாம். திருப்புங்க. அங்கே வரைக்கும் போயிடலாம் ப்ரோ. இருக்கிறது அதான் சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த மாதிரிலாம் இல்லை. டாட்டா சீராக குப்பராக கொத்தி போட்டுருவாங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் கைஸ். இப்போ நீங்கள் மேலே ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி ஏறி வரீங்க, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படி திரும்பணும். அப்படிங்கிற பட்சத்தில் நேரம் இந்த பள்ளத்தில் போய் வண்டி விட்டு லாக் பண்ணிக்கோங்க. அப்போ வண்டி முன்னாடி போது பின்னாடி போகுது. அதுக்கப்புறம் நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கியர் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தாலே டயர் ஸ்பின் ஆகும். அப்போ திருப்பி நீங்கள் வண்டி இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு சின்ன ட்ரிப்பு. ஏன்னா ஏறி பின்னாடி போயிடுமா அந்த பயம் வேணாம். பிரேக் பிடிச்சாலும் ஸ்லிப் ஆகும். அதனால நான் சொல்கிறேன். இது வந்துட்டு ரோடு சஸ்பென்ஷன்னால ரொம்ப இடிக்குது முன்னாடி. ப்ரோ வாங்க. என்னாச்சு? அங்கே போகலாம் ப்ரோ. அங்கே இது போட்டானே ஏறி போயிடலாம். கல் போட்டு தான் ஏறி போயிடலாம். இப்படி போனால் விழுந்துருவோம். அப்படி தான் போகணும். ஆனால் இதுக்கு போய் பார்த்தா
குழி இருக்குது, பார்த்தா தெரியும். வருங்க, போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இதுதான் அந்த பாலுக்கும் பாறை. ஹாய் ப்ரோ, ஃபாலோவர். ஆ போயிடுங்க. இப்போ நீங்கள் போயிடுங்க. இங்கே மட்டும் ஏற்றி விட்ருந்தீங்களா? கொஞ்சம் ஓரமாக மட்டும் விட்ருங்க, ஜீப் வரும், இங்கே மட்டும் விட்ருங்க. இதில் ஏற்றி விட்ருங்க. இதில் ஏற்றி விட்ருங்க. இறங்கிடலாம், நீங்கள் ஏற்றுங்க. ஸோ இங்கே நின்னோம். இங்கே வேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மீட்டியார். ஆனால் இது என்னென்னா, நம்ம வந்துட்டு கிரவுண்டில் தட்டின உடனே வண்டி அப்படியே நின்றுருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டில் தட்டாத அளவுக்கு நம்ம இறக்கணும். மேலே நடந்து இருந்தேன்னா ரொம்ப இலக்கி. இங்கே பாருங்க, ஒருத்தன் ஹிமாலயனில் வரான். இந்த வண்டியை ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு டப்புன்னு பெரிய வண்டி ஓட்டோம் அப்படின்னா வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியல. சடார்னு திடீர்னு போகலாம், போய்ட்டு தண்ணி குடிக்கணும். நல்ல வேலை ஜாக்கெட்டு போட்டு வர்றா. இது வந்து சஸ்பென்ஷன் நல்ல இடிக்கு டம்முன்னு. இப்போ ரூமுக்கு போயிட்டு போகிற வழியில் ஃபஸ்ட்டு தண்ணி வாங்கி குடிக்கணும். போட்டா நான் கால் வைக்காதீங்க. வண்டி வரணும், வண்டி காலை மேலத்துங்க. பைய பிரேக் பிடிக்காதீங்க. பிரேக் பிடிச்சா ஸ்கிட் ஆகும். கால் எடுத்துருங்க. அவ்வளோ வந்தாச்சு, முடிஞ்சுது. ஏன்னா நம்ம இறங்கி வந்துட்டு இருக்கும்போது பிரேக் பிடிப்போம். அப்போ வந்துட்டு சின்ன கல் மேலே வந்துட்டு
டயர் ஏறும்போது அப்படியே ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிடும். அப்படியே வண்டி போகிற பக்கத்தில் போட்டுருணும். தண்ணி வாங்கி குடிப்பாங்க. எல்லோரும் வந்தாச்சு. ബ്രോ ടോപ്പല്ലേ? അല്ല പാളുകൾക്കും ബ്രോ ടോപ്പല്ലേ പോകണ്ടേ? നിങ്ങൾ അല്ല ഇതല്ല മാപ്പിൽ കാണിക്കുന്നില്ല. അവിടെ ഒരു ചായക്കട ലാസ്റ്റ് ആ ചായക്കട കളഞ്ഞിട്ട് ലെഫ്റ്റ് എടുക്കണം. ലെഫ്റ്റിൽ കയറി പോയാൽ പോവാം. ഞങ്ങൾ റൂമിൽ പോവാം ബാക്കിൽ. ആ ஓகே. இவங்க நான் அங்கே வச்சே பார்த்தேன். இவங்க மேலே போகுது வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க மேப் பார்த்து. ஸோ மேப் இங்கே வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். அவங்க கேட்காம மறுபடியும் சுற்றி வேறு ஏதோ வழி வெடிக்கி வந்துட்டாங்க மறுபடியும் இங்கே. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வராட்டுமேடில் நிற்கும் போது செம வெயில். இப்போ இங்கே இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்ததுக்கப்புறம் நார்மலாக கூலாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது வாகமன்னே ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் பயங்கர சில்லுன்னு இந்த மாதிரி ஆகுது. நேற்றுலாம் செம மழையா, நேற்று முந்தான தான் செம மழையா. அங்கே அருவி மாதிரி தான் தண்ணி வந்துட்டு இருந்து அந்த கடைக்காரர் சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஈவினிங் ஒரு இப்போ மணி எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஒரு 2:30 ஆகும்போது பயங்கர ஃபாக் ஆகுது. ப்ரோ எல்லோரும் வந்தாச்சுல. அது அங்கே 11 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ப்ரோ இவர் எங்கே ஜாக் ப்ரோ எங்கே நின்றுட்டு இருந்தார்? ப்ரோ நான் தான் லாஸ்ட்டு வரேன். எனக்கு அப்புறம் நான் யாரையும் இங்கே சாப்பிட்றதுக்கு போனால் கடை இல்லைன்ட்டாங்க கைஸ். இங்கே தான் சாப்பிட போகிறோம். இருறா